ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ட்ரிக்கி ட்வின்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆக்டிவிட்டி என்னென்னா டைரக்ஷன் மேட்சிங் ஆக்டிவிட்டி வித் இயர்பட்ஸ். இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். A4 ஷீட்ஸ், பென்சில், இயர்பட்ஸ், மார்க்கர். இந்த மூணுமே நம்ம வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ நான் ஒரு பிக் ஷோ பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பிக்கில் இருக்கிற மாதிரியான செட்டப்பை நம்ம ஈஸியாகவே வரைஞ்சி எடுத்துக்கலாம். இது ஈஸியாக நம்ம ஃப்ரீ ஹேண்டடாகவே நான் வரைஞ்ச டயக்ராம் தான். நீங்களும் இதே மாதிரி சின்ன சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் இன்றைக்கி இந்த இதை சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹெட் டெய்ல் போர்ஷன் அப்படின்றத நம்ம சொல்லித்தர போகிறோம். அதாவது ஆரோ மார்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேம்ஸ் வந்து கொஞ்சம் சிமிலர் டு த ஆரோ மார்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி சின்ன செட்டப் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். பென்சில் வச்சு அந்த டார்க்கன் பண்ணியிருக்கோம் இல்லையா, சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஹெட் போர்ஷன்னும் அந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த மெலிசாக இருக்கிற போர்ஷனை டெய்ல் போர்ஷன்னும் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக சொல்லிட்டுருங்க. இப்போ அடுத்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாங்க நம்ம பட்ஸ், இயர்பட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான். இதை எதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த கேமை நான் பார்த்த இடத்துல வந்து அவங்க எதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க மேக்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த மேக்ஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் அது சேஃப்டி இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து இயர்பட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து லைட்டாக அந்த ஹெட் போர்ஷன் நமக்கு செப்பரேட்டாக தெரியணுன்றதுக்காக அதை வந்து நான் அதோட ஹெட் போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் டார்க்கன் பண்ணியிருக்கேன் மார்க்கர் யூஸ் பண்ணி. இவ்வளோ தாங்க, இதுதாங்க நம்மளோட இன்றைக்கி தேவையான ஆக்டிவிட்டிக்குரிய செட்டப். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோடய குட்டீஸ் எப்படி விளையாடுறாங்கன்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாம்.
விளையாண்டது பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம இந்த கேமுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெனிஃபிட் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணது தான். ஹெட் டெய்ல் டாப்பிக்கை நம்ம இந்த குட்டி ஆக்டிவிட்டி மூலிமா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் இந்த ஆக்டிவிட்டி மூலிமா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அந்த பின்சர் கிராஸ்ப் டெவலப்மெண்ட்டுங்க. அதாவது நம்மளுடைய தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் அந்த ஜாயின் பண்ணி அந்த ஒரு குட்டி ஆப்ஜெக்ட்ஸை அவங்க பிக் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து அந்த பின்சர் கிராஸ்ப்ன்றது அவங்களுக்கு டெவலப் ஆகுதுங்க. அடுத்து டைரக்ஷன் டாபிக்ஸையும் நம்ம அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணலாம். டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட் அப்படின்றத நம்ம இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸ்ங்க. அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது எந்த டைரக்ஷன் எந்த ஸ்பேஸில் இருக்குன்றத அவங்களுக்கு இன்னுமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இந்த ஆக்டிவிட்டி மூலயமா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன ஆக்டிவிட்டியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஆக்டிவிட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் தேவைப்படும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு க்ரியேட்டிவான ஒரு குட்டீஸ் ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.